வணக்கம் இந்தியா, ஹாப்பி நியூ இயர் 2026. அதாவது நிறைய ஃபேஸ், அதாவது ஏற்ற இறக்கங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப பிஸியா இருக்குங்க மார்க்கெட்டு. பட் போர்ட்ஃபோலியோஸ்ல எங்க ஒண்ணுமே ஏறல அப்படின்னு ஜெனரலா எல்லாருடைய ஒரு கவலையும் இருக்கிறது. பட் கடந்த 15 மாதமா பார்த்தோம்னா இப்ப நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னாக்க, இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தோம், பேஷன்ஸா இருந்தோம், பங்குச்சந்தை ஏறல, சில்வர் ஏறி இருக்கு, கோல்டு ஏறி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு? ஸோ அப்படிங்கிறது உங்க புலம்பல் இல்லைங்க, மக்கள் என்டையர் மக்களுடைய புலம்பலும் அதே தான். ஸோ இந்த ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் யூஸ்வலா ஒரு பிஃபோர் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ரீதிங்க் பண்ணி ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. 2025 கைண்ட் டு எமோஷன்னே சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஸ்விங்கு, குளோபல் அன்சர்டனிட்டி, கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நிறைய நாய்ஸஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய ஹெட்லைன்ஸ்ல டெய்லி சேஞ்சஸ் இல்லையா, அதே மாதிரி நேரேட்டிவ்ஸ் வீக்லி பாத்தீங்கன்னாக்க ஷிஃப்ட். ஸோ அது மாதிரி எம்எஸ்சியில் எக்ஸ்சேஞ்சில் ஷிஃப்ட், வால்யூம்ல ஷிஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இருந்தது இல்லையா. பட் இந்த 2026ல இது இந்த மாதிரியான ஒரு எஃபோரியா இருக்காது. அதாவது ஃப்ரம் பெசிமிஸ்ட் டு ஆப்டிமிஸ்டிக் மூவ் இருக்கக்கூடும். ஸோ பிளஸ் காஷியஸ் ஆப்டிமிசம்ல இருந்து ஒரு ரிவார்ட் திங்கிங் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெட்டருடைய இன்புட் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டர், அதாவது கம்மிங் ரிசல்ட்ஸ் வருதுல Q3, ஸோ இது பாத்தீங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடும். அதனால டே டு டே மார்க்கெட்ல அது ஒரு சேர்ஃபுல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அது மாதிரி இந்தியா பார்த்தோம்னா ஒரு ஜஸ்ட் growth இல்லைங்க, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் ஜேர்னி பார்த்தோம்னா USD 4 ட்ரில்லியன் எக்கானமி இப்ப இருக்கு. இதுல இருந்து USD 8 ட்ரில்லியன் எக்கானமி ஃபார் நெக்ஸ்ட் 7 to 8 இயர்ஸ்ல எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு போல்டு ஸ்லோகனா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் வருங்க. எக்கானமி டபுள் இன் சைஸ், வெல்த் கிரியேஷன் ஒரே நாள் நடக்காது, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது. எப்போதுமே ஒரு ஏற்ற இறக்கங்களோட ஒரு டிசிசிவா ஏறும். இப்பயே பாத்தீங்கன்னா நிப்டி 3 வருடத்துல 44% கொடுத்திருக்கு. சோ அது போல சந்தைகள்ல நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் அந்த போக்கஸ்ல பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்னாக கொடுக்கக்கூடும். ஸோ அதனால 2026 எல்லோருக்கும் நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் என்று நம்பலாம். நன்றி, வணக்கம்.